ஸ்ரீ பைரவி ஜோதிடம். நாமக்கல் ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியுடன் வணக்கம். இன்றைய பதிவு தனுசு லக்கணம் 12 பாவங்கள். தனுசு ராசியில் லா என்று எழுதியிருந்தால் தனுசு லக்கணம் உங்கள் முதல் பாவம். இதில் பிறந்தவர்கள் உயரமான தோற்றமுடையவர்கள், சிவந்த நிறம், நீண்ட கழுத்து, அதிகாரமான பேச்சு, உண்மையானவர்கள். ரகசியம் இருக்காது. எதையும் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக செயல்படுவார். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பார். தானே முன்னின்று காரியங்களை செய்யும் ஆற்றல் உடையவர். உரத்த குரலில் பேசுவார். ஆச்சாரம் அனுஷ்டானம் கடைபிடிப்பார். 2ஆம் பாவம் மகரம். பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். வாக்கு தவறமாட்டார். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார். மற்றவர்களின் தவறுதலான செயல்களை கண்டிப்பார். அறிவாற்றல் அதிகம். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆலோசனை வழங்குவார். தற்பெருமையாக பேசுவார். மனவாழ்வில் சங்கடங்கள் உண்டு. பணம் கையில் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை துணைக்கு ஒரு குறை இருக்கும். 2 திருமணம் செய்த குடும்பத்தில் பிறந்தவர். பூமி சம்பந்தமான செலவு விரயம் உண்டு. தவறான பழக்கம் இருக்கும். இவரின் இன்சியலை வைத்து கூப்பிடுவது இவருக்கு மிகவும் பிடிக்கும். பெயரை வைத்து கூப்பிடக்கூடாது. ஜாதகருக்கும் சகோதரர்களுக்கும் ஒத்துப்போகாது. காதல் திருமணம் அல்லது கலப்பு திருமணம் செய்து கொள்வார். மருத்துவத்திற்காக அதிக செலவுகள் செய்வார். தீயவர்களின் உறவை துண்டித்து விடுவார். 3ஆம் பாவம் கும்பம். சகோதர உறவுகள் இருக்கும். இவரின் உதவியால் சகோதரர் முன்னேற்றம் அடைவார். மற்றவர்களை ஏமாற்றும் குணமும் இருக்கும். அதிக அளவு ஆதாயத்தை அடைவார். பரிசுகளை பெறும் யோகம் இருக்கும். கண்ணிலும் பல்லிலும் பிரச்சனைகள் இருக்கும். மூத்த சகோதரர் மற்றும் இளைய சகோதரர்களிடம் ஜாதகரால் ஒத்துப்போக முடியாது. ஒற்றுமை இருக்காது. வேலையில் குறுக்கு வழியிலும் கமிஷனாக பணம் சம்பாதிப்பார். கான்ட்ராக்டால் லாபம் அதிகம் சம்பாதிப்பார். சீட்டு எம்எல்எம் போடக்கூடாது. இஎன்டி பிரச்சனைகள் இருக்கும். இசைப்பிரியர். கதை கவிதை எழுதுவார். ஓவியம் வரைவதில் விருப்பம் உண்டு. கம்ப்யூட்டர் டைப்பிங்கில் வேகமாக செயல்படுவார். வெளிநாட்டுக்கு குறுகிய காலம் சென்று வருவார். 4ஆம் பாவம் மீனம். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. விபத்து ஏற்படும். அம்மா பிள்ளை. வீடு யோகம் உண்டு. அதிர்ஷ்டம் உண்டு. வாடகை வருமானம் வரும். கல்வியில் தடை ஏற்பட்டு பின்னர் வெற்றி காண்பார். இவரின் தாய்க்கு நீரினால் கண்டம் ஏற்படும். அம்மாவுக்கு மருத்துவ செலவு, ஆபரேஷன் செலவு உண்டு. 5ஆம் பாவம் மேசம். பூர்வீக சொத்துக்களை இழந்து புது சொத்துக்களை வாங்குவார்கள். குலதெய்வம் இடம் மாறிய குலதெய்வம். குழப்பம் இருக்கும். சிறு வயதிலேயே 2 வீலர் வாங்குவார். தாயார் இவருக்காக அதிகம் செலவு செய்வார். மொழிபெயர்ப்பாளர். புத்தகம் எழுதுவார். 52 வயதில் அடிக்கடி வெளிநாடு செல்வார். உயர்கல்வி உண்டு. கம்ப்யூட்டர், மருத்துவம், கட்டிடத்துறை கல்வி பயிலலாம். ஆண்வாரிசு ஏக்கம் உண்டு. தாத்தா வழியில் காணாமல் போய் திரும்பி வந்த உறவினர் இருக்கும். ஆயுதமேந்திய வீரமான குலதெய்வத்தை வணங்குவார். 6ஆம் பாவம் ரிஷபம். உத்தியோகத்தால் லாபம் உண்டு. கல்விக்கேற்ற பெரிய பதவிகள், பொறுப்புள்ள பதவிகளில் இருப்பார்கள். இவர் மற்றவர்களிடம் வேலை வாங்குவார். கடன் உண்டு. எதிரிகள் இருப்பார்கள். எதிரிகளை வெல்வார். சர்க்கரை வியாதி, சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். தோல் இடுக்குகளில் அரிப்பு, அலர்ஜி உண்டு. 7ஆம் பாவம் மிதுனம். வாழ்க்கை துணைக்கு நோய் அல்லது குறைபாடு உண்டு. மனைவியின் குடும்பத்தாருடன் வம்பு, வழக்குகள், பிரச்சனைகள் ஏற்படும். மனைவிக்காக மருத்துவ செலவு அதிகம் செய்வார். 2 வருமானம் உண்டு. திருமணத்திற்கு முன்னும் பின்னும் பிரச்சனைகள் வரும். வயது வித்தியாசமுள்ள மனைவி அமைவாள். மனைவிக்கு தோற்ற வேறுபாடு உண்டு.
மாமனாரால் ஆதாயம் உண்டு. 2 திருமணம் செய்து கொள்வார். ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கும். சந்தேக புத்தியுடைய மனைவி வருவாள். சர்க்கரை நோய் வரும். வாகன விபத்து ஏற்படும். 8ஆம் பாவம் கடகம். உயில் சொத்து கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் மாற்றம் வரும். விபத்து கண்டம் ஏற்படும். மந்திரம் மாந்திரீகம் பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கும். 9ஆம் பாவம் சிம்மம். தந்தைக்கு ஒரு தீய பழக்கம் உண்டு. ஜாதகர் பிறந்த பின்னர் தந்தைக்கும் குடும்பத்திலும் படிப்படியான முன்னேற்றம் உண்டு. தந்தைக்கு பதவி உயர்வு உண்டு. அமானுஷ்ய அறிவு இருக்கும். வருமானத்தில் பிரச்சனை இருக்கும். தீட்சை முறையாக பெறுவார். வெளிநாடு செல்லும் யோகம் ஜாதகத்தில் இருக்கும். விவசாய சொத்து இருக்கும். ஆன்மீகவாதி. ஆன்மீக விஷயங்களை வேலைகளை மிகவும் ஈடுபாட்டுடன் செய்வார். சத்திரம் சாவடி அன்னதான கூடங்களை பொறுப்புடன் நிர்வாகம் செய்வார். 10ஆம் பாவம் கன்னி. எழுத்துத்துறை, கம்யூனிகேஷன், அச்சகம், கல்வி நிறுவனங்கள், நிதித்துறை, நீதித்துறை சிறப்பானது. சிஐடி வேலை, மொழிபெயர்ப்பாளர் தந்தையை விட பேரும் புகழும் அடைவார். கட்டிடத்துறை, சுரங்கத்துறை, நாடகம், சின்னத்துறை, சினிமாத்துறை, அறநிலையத் துறைகளில் வேலை தொழில் அமையும். வங்கி பணி, அரசு தூதுவர், தோல் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் செய்வார். ஆடு மாடு கோழி முயல் பன்றி போன்ற கால்நடை பண்ணைகளால் ஆதாயம் உண்டு. 11ஆம் பாவம் துலாம். பெண் நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள். ஆசைகள் நிறைவேறும். சித்தப்பாவின் உதவி கிடைக்கும். நண்பர்களால் கடன் உண்டு. நண்பர்களுக்காக கடன் வாங்குவார். மூத்த சகோதரருக்கும் ஜாதகருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கும். சொத்துகள் இழப்பு உண்டு. சகோதரர் மைத்துனருக்காக விட்டு கொடுப்பார். அடிக்கடி வெளிநாடு சென்று வருவார். தாமதமாக தூங்க செல்வார். தூக்கத்தில் கனவுகள் வரும். சகோதர இழப்பு அல்லது சொத்து இழப்பு உண்டு. சிலர் வெளிநாடு செல்வதை விரும்ப மாட்டார்கள். சிலர் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்குவார்கள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 8, 9. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன், வெள்ளி. நன்மை தரும் மாதங்கள் ஆவணி, சித்திரை, ஐப்பசி, தை, பங்குனி. மேசம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், மீனம் ராசி மற்றும் லக்கணங்களில் பிறந்தவர்களிடம் நட்பாக பழகலாம். நண்பர்களாக தேர்ந்தெடுக்கலாம். வாழ்க்கை துணையாக அமைத்து கொள்ளலாம். ஆனால் இந்த ராசி மற்றும் லக்கண பாவங்கள் திதிசூனியம் அடையக்கூடாது. கேதுவின் நட்சத்திரமான மூலத்தில் லக்கண புள்ளி நின்றால் மன வருத்தம் அதிகம் இருக்கும். போன பிறவியில் சந்தோஷத்தை அதிகமாக அனுபவித்திருப்பீர்கள். ஞானம் இருந்திருக்காது. இந்த பிறவியில் ஞானத்தை பெறுவதற்காக பிறந்திருப்பீர்கள். சுக்கிரன் நட்சத்திரமான போராடத்தில் லக்கண புள்ளி நின்றால் அழகு, கவர்ச்சி, ஆடம்பரம், காமம் இவற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். மனைவியால் பிரச்சனைகள் வரும். சூரியன் நட்சத்திரமான உத்திராடம் 1ஆம் பாதத்தில் லக்கண புள்ளி நின்றால் வாழ்க்கை முழுவதும் அப்பாவின் உதவி கிடைக்காது. சப்போர்ட் பண்ண மாட்டார். அப்பாவினால் தொல்லைகள் பிரச்சனைகளை அனுபவிப்பார்கள். அரசு சார்ந்த விஷயங்களில் தொல்லைகள் பிரச்சனைகள் வரும். அனுகூலம் கிடையாது. காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம் தனுசு. தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்களாகும். கிரக சேர்க்கைகள், இணைவுகள், பார்வைகளின் பலன்களையும் இணைத்து பலனறிய வேண்டும். நன்றி.